Hello friends, welcome to Ramy's vlog. நான் இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட சின்ன பாப்பாவோட 5th birthday celebration தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீட்ல வந்து எப்படி சிம்பிளா வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து birthday lunchக்கு வந்து அதாவது birthday dinnerக்கான மெனு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, டொமேட்டோ பாஸ்தா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக் கிரேவி, தயிர் பச்சடி இத செய்ய போறேன். அப்புறம் வந்து கேக் வந்து ஏற்கனவே வந்து வாங்கி வச்சிட்டேன். சோ அது வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. சோ டொமேட்டோ பாஸ்தாக்கு வந்து நான் வந்து டொமேட்டோவெல்லாம் வந்து அந்த லேசா வந்து கீரல் போட்டு நல்ல ஹாட் வாட்டர்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்க போறேன். பிரியாணிக்கும் பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலாவும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சோ ஃப்ரெஷ்ஷா வந்து அரைச்சு இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் ஒரு 1 o'clock வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஈவினிங் தான் வந்து ஃபங்க்ஷன். சோ அதனால வந்து 1 o'clock வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நான் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். வந்து பிரியாணி பவுடரை வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமேட்டோ பியூரியை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டொமேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிட்டு லேசா கீரல் போட்டு கொதிக்கிற தண்ணியில ஒரு வந்து 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு அப்படியே நம்ம எடுத்துடலாம். அப்படியே வந்து அதை எடுத்து நார்மலான கோல்டு வாட்டர்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் கோல்டு வாட்டர்ல அப்படியே அந்த தக்காளியை வந்து எடுத்து போட்டுக்கிறேன். இது இப்படி எடுத்து போடும்போது தக்காளி அந்த நல்லா வேகிறதும் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம ஈஸியாக அந்த ஸ்கின்னையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து தக்காளியை வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த தண்ணியை நம்ம அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாஸ்தா வேக வைக்கணும். ஸோ அதுக்காக அந்த பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணியை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முட்டை அளவுக்கு போட்டு எக்கை பாயில் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுத்து போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். ஸோ 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குக்கிங்கை. ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் நான் ஒரு 6 மணிக்கு 6:30க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு வந்தோடனே நான் வந்து பாஸ்தாவை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேக வச்சேன். ஸோ அதே தண்ணியில் அந்த எப்படி டொமேட்டோவை வேக வச்சோம் அதே தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு பாஸ்தா வேக வச்சுட்டு இருந்தேன். பாஸ்தா வந்து ஒரு 3/4 பாகம் வந்து வெந்துருச்சு. ஸோ அதே சமயத்தில் நம்ம வந்து சாஸும் ரெடி பண்ணிடலாம். அந்த டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோ சாஸும் சைட் பை சைடு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு கார்லிக் ஒரு 4லேருந்து 5 கார்லிக் வந்து சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கின பிறகும் அந்த பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோ கேப்சிகம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் போட்டிங்கன்னா நல்லா வந்து க்யூப் சைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து லேஸாக வந்து சாட்டே பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வந்து கேப்சிகம் நம்ம வதங்க விட்டோம்னா நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணி கடைசியாக பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ரொம்ப கம்மியான நேரத்தில் மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு அப்படியே வந்து டொமேட்டோ பியூரியை அதில் சேர்த்துட்டேன். டொமேட்டோ பியூரி கூட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாஸ்தா வேக வச்ச தண்ணி அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டொமேட்டோ பியூரி கூட பாஸ்தா வேக வச்ச தண்ணி அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். இது வந்து நான் வந்து கிட்ஸுக்காக தான் செய்கிறது. ஸோ அதனால் நிறைய வந்து ஸ்பைசி இல்லை நான் போடலை. கொஞ்சம் கம்மியாகவே வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக இட்டாலியன் ஹர்ப்ஸ் இல்லைன்னா ஒரேகனோ இதை மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் வந்து சூப்பரான டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இட்டாலியன் ஹர்ப்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து குவான்டிட்டி வந்து ஒரு பாக்கெட் அளவு போட்டதுனால ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான இதெல்லாம் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்க்கலை, எங்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து மிளகாய் பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இந்த இது கொஞ்சம் நேரம் அந்த பாயில் ஆகணும். அந்த டொமேட்டோவோட பச்சை வாசனை அப்புறம் வந்து காரப்பொடி இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா பாயில் ஆகணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி வச்சுட்டேன். ஸோ அது கொதிக்கிற சமயத்தில் அப்படியே வந்து பிரியாணிக்கும் வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா தலை, இதை கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு கோர்ஸாக வந்து பேஸ்ட்டு ரெடி ஆனாலே போதும். தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்காம அந்த வெங்காயம் அதில் இருக்கிற தண்ணியிலே நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதே சமயத்தில் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ பாஸ்தாக்கான தக்காளியும். ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து பாஸ்தாவை வடித்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ
பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த டொமேட்டோ கூட நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஒரு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஒரே ஒரு வந்து பெரிய வெங்காயத்தோ அதை வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பெரிய வெங்காயத்தோட அளவு வந்து ஒரே ஒரு ஆனால் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. கடைசியாக வந்து சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்லைஸ்டு சீஸ் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மொசரல்லா சீஸ், அதுவும் வந்து பாஸ்தா சீஸ் சொல்லுவாங்க. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஸோ ரெடியான பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீஸ் போட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு நான் வந்து மூடி வச்சு அப்படியே வந்து எடுத்து நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா கடைசியாக எடுக்கும்போது அந்த சீஸோடு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பிரியாணிக்கும் தாளித்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு எண்ணெய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கீ வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து காஞ்ச பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பிரியாணி மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு வாசனை பொருளும் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்கலை. ஏற்கனவே நான் வந்து நிறையாவே வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த கட் பண்ண அந்த பெரிய வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுருந்தேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைச்ச பவுட்ரு எல்லாமே சேர்த்துக்கிட்டே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சதுனால அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் அந்த பவுடரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து பிரியாணியோட கலர் வந்து மாறிடும். மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கிட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்தேன். ஆனால் கடைசியாக சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து ஸ்பைஸ் லெவல் அதிகமாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 5 டம்ளர் அரிசி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி, ஸோ நல்லா வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த தக்காளி மசிய வேகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வதக்கி ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். ஸோ அது கூட நல்லா வந்து வதங்கின பிறகும் நம்ம வந்து தயிர் வந்து ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து மஷ்ரூம் வந்து ஒரு 2 பாக்கெட் மஷ்ரூம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த மஷ்ரூம் வந்து நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1 கப்பு சீரக சம்பா அரிசிக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம். இதில் வந்து ஏன்னா தக்காளியோட தண்ணி, அப்புறம் வந்து தயிர்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், மஷ்ரூம்லேருந்தும் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம 1க்கு 1.5 எடுத்துக்கிட்டாலே போதுமான அளவு தான். ஸோ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவு பண்ணி நான் வந்து தண்ணியும் சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்தும் நம்ம செய்யலாம். ஆனால் தேங்காய் பால் எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் வந்து நான் தேங்காய் பால் சேர்க்குறத நான் விட்டுட்டேன். நல்லா வந்து கொதித்து வந்த பிறகு நம்ம அரிசியும் கழுவி வச்சு சீரக சம்பா அரிசியும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றின பிறகு தான் நம்ம வந்து தம் மாதிரி போட முடியும். ஸோ அதளவுக்கு வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த சைடில் பார்த்திங்கன்னா முட்டை தொக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்ச பிறகு வேக வச்ச முட்டையும் போட்டு நல்லா முட்டை மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தயிர் பச்சடியும் வந்து சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துட்டேன். ரொம்ப கம்மியான பேர் தான், 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டுருந்தேன். வேறு யாரும் நான் கூப்பிடல. ஜஸ்ட் அவங்க மட்டும் வந்து நான் வந்து சின்னதாக வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். அக்கா பக்கத்துல போய் நில்லு. ஓகே, நைஸ் ஸ்மைல். ஏய் யாகி ஹேப்பி பர்த்டே சீஸ். நைஸ், சூப்பர். இப்போ நல்லா
ஸோ கேக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சிட்டோம். ஸோ வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அந்த பாஸ்தா வந்து சூப்பராக வந்து வந்திருந்தது. நல்ல ஸ்பைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிட்ஸ் வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்திருந்தது. பிரியாணியும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து வந்திருந்தது. அடுத்து வந்து முட்டை மசால், ஸோ அது வந்து ரெடி ஆகிடுது. அது வந்து தயிர் பச்சடி அதுவும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஒரு சிம்பிளான டின்னரோடு நாங்கள் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நத்திங் நான் முடிச்சிட்டேன்.